எங்கள் வீட்டோட சமையல் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி அமாவாசை நாள் பச்சரிசி சாப்பாடு தான். ஸோ பச்சரிசி போட்டு சூடான சாதம். இன்றைக்கி வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்க்க மாட்டோம். ஸோ பாவக்காய் போட்டு வத்த குழம்பு, பாவக்காய் மட்டும் போட்டு எப்பயும் போல் பண்ணுற வத்த குழம்பு. இது பருப்பு தக்காளி ரசம். இது கத்திரிக்காய் போட்டு பொரியல். இதுக்கு ஒரு பொடி தனியாக அரைச்சி போடுவேன் நான். பொடி போட்டு கத்திரிக்காய் பொரியல். இது வாழைப்பூ கூட்டு, பாசிப்பருப்பு போட்டு தேங்காயெல்லாம் அரைச்சி விட்டு பண்ணுறது. அப்புறம் இது வாழைக்காய் வறுவல். வாழைக்காய் நீ கண்டிப்பாக பண்ணணும். ஸோ வாழைக்காய் வறுவல். பாவக்காய் ஃப்ரை, டீப் ஃப்ரை பண்ணுறது. சொல்வேன் எப்பயுமே கடல மாவு அரிசி மாவெல்லாம் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுங்கிற மாதிரி நல்லா இருக்கும்ன்ட்டு அது. அப்புறம் கெட்டி தயிர், களத்துக்கு கொஞ்சமாக பருப்பு. தான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட சமையல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.